vlog எடுக்கிறேன்ப்பா ஃபோட்டோ இல்லை. யூடியூப் சேனல் பேர்னா இதோ ஃப்ரண்ட்லேயே இருக்க சேனல் நேம். ஏய் யூடியூபர்ரா இதோ பாங்கடா. ஸோ கைஸ் ரைட் நவ் எக்ஸ்பல்ஸ் சர்வீஸ்க்கு வந்திருக்கோம். இதோட 5th சர்வீஸு 10,000 கிலோமீட்டர்ஸ் தாண்டிடுச்சு. ஸோ ஏப்ரல் மந்த்தே பண்ணியிருக்க வேண்டியது, பட் டியூ டு டைம் ஷார்ட்டேஜ்னால பண்ண முடியல. ஏன்னா நம்ம பைக் சர்வீஸ் விட்டோம்னா ஒன் டே ஃபுல்லாக பைக் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நாகப்பா மோட்டார்ஸ்லேருந்து கால் பண்ணி இந்த மாதிரி வந்து டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். சரி பரவாயில்ல சார், நீங்கள் வாங்க, உங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் சர்வீஸ் பண்ணுறோம், குயிக்காக நீங்கள் வந்துட்டு சர்வீஸ் பண்ணிவிட்டு போயிடலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் மார்னிங் 8:30 இங்கே வந்து வண்டி விட்டுட்டேன். பேக்ரவுண்ட் ஃபுல்லாக நாய்ஸு, அதனால் வந்துட்டு என்னோடய வாய்ஸ்க்கே நான் டப் கொடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. அண்ட் சர்வீஸ் கூட்டிருக்கு. இப்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு பைக் ரெடி ஆயிரும். பில் எவ்வளோ வரப்போகுதுங்கிறது ஒரு எஸ்டிமேஷன் ஓரளவுக்கு இருக்குது. பட் 10,000 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலேங்கிறனால வந்துட்டு காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாகிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி எவ்வளோ வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ கைஸ் த பைக் இஸ் ரெடி. பில் காப்பி வந்துடுச்சு. நான் எதிர்பார்த்த மாதிரியே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வரல, ஓரளவுக்கு மீடியமாக தான் வந்துடுது. 2035 தான் பைக் சர்வீஸ் காஸ்ட்டு. அதோட மெட்டீரியல்ஸ் என்னென்னலாங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு பில் நான் காட்டுறேன். நான் சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக ஒன்றும் பெருசாக இல்லை. ஜஸ்ட்டு இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்பார்க் பிளக் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஐ திங்க் அதுவும் வந்து பெருசாக மாற்ற வேண்டிய அவசியம் இப்போதைக்கு வரல. அதனால் ஒன்லி மைனர் ஸ்பேர்ஸ் மட்டும் தான் வந்துட்டு போயிருக்கு. ஸோ ஓவரால் காஸ்ட் இஸ் 2035 விச் ஸ்டில் ஓகே. ஸோ கைஸ் சர்வீஸ் பண்ணி பைக் இங்கே இருக்குது. லுக்ஸ் நைஸ். டெஃப்லான் பாலிஷ் போடுறீங்களான்னு கேட்டாங்க. அது தேவையில்லாம் ஒரு 300 ரூபா வரும். எப்படியும் ஆக்சுவலாக இந்த டஸ்ட்டுக்கு நம்ம ஓட்டோன்னா பயங்கரமாக டஸ்ட் ஆகும். பாலிஷ் போடுறது நல்லது தான், பட் நார்மலி ஐ ப்ரிஃபர் டு யூஸ் தட் சிம்பிள் பாலிஷ். அந்த 25 rupees ஒரு பேக்கெட் இருக்குது. அதை வாங்கி தொடச்சாலே வந்துட்டு வண்டி நல்லா பல ஷைன் ஆயிரும். அதை நான் வீட்டுக்கு போயிட்டு பண்ணணும். இப்போ பண்ணோன்னா பயங்கர டஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓவரால் ஐம் சாட்டிஸ்ஃபைட் வித் சர்வீஸ். வண்டி ஓட்டி பார்த்துட்டு கவர் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ எகெயின் பேக்ரவுண்ட் நாய்ஸ் பயங்கரமாக இருக்கிறதுனால வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. போஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் வந்து நல்லாவே எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுதுங்க. ஏன்னா பிஃபோர் நான் சர்வீஸ் விடுறதுக்கு முன்னாடி வந்து கீர் ஷிஃப்டிங்லாம் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. ஐ குட் லிட்ரலி ஃபெல் தட். அண்ட் வைப்ரேஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. பிக்கப் எல்லாம் கொஞ்சம் லேகாக இருந்துச்சு. அண்ட் போஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நல்லா கொஞ்சம் ரீஃபைன்மெண்ட் தெரிஞ்சுது. கியர் ஷிஃப்டிங் ஆகட்டும், பிக்கப் ஆகட்டும், நல்லா த்ராட்டில் ரெஸ்பான்சஸ் இருந்துச்சு. எவ்ரி ஷிஃப்டிங்க்கும் நல்ல ஒரு ரைஸ் கிடச்சிது. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ வர வழியில் வந்துட்டு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் ஒன்று க்ராஸ் ஆச்சு. சரி விலாக அதையும் அப்படி கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் டப்புன்னு அந்த கார் பின்னாடியே போயிட்டேன். ஆப்போசிட் சைடில் போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணி திருப்பி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டேன் நான். பட் தட் கை வாஸ் லைக் கான்ஃபிடென்ட்லி கோயிங் ஆன் தி ஆப்போசிட் சைடு. என்ன தான் ரோல்ஸ் ராய்ஸாக இருந்தாலும் ஆப்போசிட்டில் போகிறது ரொம்பவே தப்பு. அண்ட் டெஃபினெட்லி இட் இஸ் நாட் தி ஓனர் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் த டிரைவர். ஸோ கைஸ் போஸ்ட் சர்வீஸ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் வண்டியை நான் ஓட்டி பார்த்தேன். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. பிகாஸ் பிஃபோர் சர்வீஸ் அண்ட் ஆஃப்டர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த 5th சர்வீஸ். பேசிக்லி 10,000 கிலோமீட்டர்ஸ் மேலே ஓடிடுச்சு. ஸோ வண்டியோட 5th சர்வீஸ்னு சொல்லலாம். லாஸ்ட் சர்வீஸில் வந்து ஜஸ்ட்டு இன்ஜின் ஆயிலோட டாப் அப் மட்டும் தான் பண்ணாங்க. இந்த சர்வீஸில் வந்துட்டு இன்ஜின் ஆயில் மாற்றிருக்காங்க, ஸ்பார்க் ப்ளக்கு, ஏர் ஃபில்டரு, அப்புறம் சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க. பட் பிரேக் ஷூ எல்லாம் பார்த்திங்கன்னா லக்கீலி வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் இருக்கிறனால பிரேக் ஷூ மாற்றலை. ஒருவேளை பிரேக் ஷூ மாற்றிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி செலவாக இருந்திருக்கும். செயின் ஸ்ப்ராக்கெட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஏன்னா ப்ராப்பராக நம்ம செயின் லூப் போட்டு ப்ராப்பர் இன்டர்வல்ஸில் வந்து செயினை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணதுனால இந்த கண்டிஷனில் இருக்குது. இல்லை ஒரு வேளை நான் வந்துட்டு ட்ரை கண்டிஷன்லேயே நான் செயினை ஓட்டியிருந்து அதை ப்ராப்பராக நான் கவனிக்காமல் விட்டுருந்தேன்னா கன்ஃபார்மாக வந்துட்டு இந்த சர்வீஸில் எனக்கு செயின் ஸ்ப்ராக்கெட்டு செயின் அதெல்லாம் வந்துட்டு மாற்ற வேண்டிய சிச்சுவேஷன் வந்திருக்கும். கன்ஃபார்ம் பில்லு ஜாஸ்தி எகிரி இருக்கும். ஸோ த ஃபேக்ட் இஸ் வென் இட் கம்ஸ் டு பையிங் அன் அஃபோர்டபுள் ஆஃப் ரோட் பைக், திஸ் இஸ் ஹவ் இட் வில் பி. கன்ஃபார்மாக உங்களோட பாக்கெட்டை சாப்பிடாது. இதே ஒரு வேளை வந்துட்டு ஒரு எஸ்டியில் ஒரு ஆஃப் ரோட் பைக் எடுத்திருந்தாலும் சரி, இல்லை BMW 310 எடுத்திருந்தாலும் சரி, இல்லை ஹிமாலயன் எடுத்திருந்தாலும் சரி, ஐ மீன் இன்னும் வேறு என்னென்ன ஆஃப் ரோட் பைக்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்திருந்தாலும் சரி, அந்த கேட்டகரியில் கன்ஃபார்மாக சொல்கிறேன் இவ்வளோ கம்மியான சர்வீஸ் பில் வந்திருக்காது. ஏன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போயிருந்திருக்கும். அண்ட் சொன்ன மாதிரி வந்து போஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் வந்துட்டு த டிஃப்ரென்ஸ் விச் ஐ எக்ஸ்பீரியன்ஸ்டு வாஸ்
முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கீர் ஷிஃப்டிங் எல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. இப்போ கீர் ஷிஃப்டிங் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. அவ்வளோ பட்டர் ஸ்மூத் கிடையாது. ஏன்னா ஐ ஸ்டில் ஹேவ் அதர் பைக்ஸ் RR 310 இருக்குது அண்ட் Avenger 220 இருக்குது. ஸோ அந்த பைக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கியரிங் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், பட்டர் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்துட்டு ஆஃப் ரோட் பைக் வந்து அவ்வளோ ஒன்றும் சூப்பர் ஸ்மூத்தெல்லாம் கிடையாது, கொஞ்சம். ஸோ மை வேர்டிக்ட் இஸ் வெரி சிம்பிள், கோ ஃபார் அஃபோர்டபுள் ஆஃப் ரோட் பைக்ஸ். ஏன்னா நீங்கள் இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் டைமில் வந்து பைக் வாங்குறது பெரிய மேட்டரே இல்லை. அதை வாங்கி ஆக்சுவலாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது தான் வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. பிகாஸ் முன்ன மாதிரி வந்துட்டு குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வரதில்லை. எந்த ஒரு பைக்குக்குமே வந்து நம்ம இப்போது ஒரு கேரண்டியோ சொல்ல முடியாது கிடையாது. இதே எக்ஸ்பல்ஸ் பைக்கு என்னோடய சர்க்கிள்லேயே வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸும் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு சர்வீஸ்லேருந்தே வந்துட்டு அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரபிள் தான். வண்டி வாங்கினதுலேருந்து பிரச்சனை மேலே பிரச்சனை, சர்வீஸ் சூட்டாக பிரச்சனையை சால்வ் பண்ணவே முடியல. வண்டி ஆக்சுவலாக வந்து கண்டம் ஆயிடுச்சு. திருப்பி ஆக்சுவலாக வந்து வண்டியை ஷோரூம்க்கே திருப்பி கொடுத்துட்டாங்க. பில்ஸில் பயங்கரமாக ஆக்சுவலாக வந்து காஸ்ட் ஏற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்குது. ஐ மீன் ஐ டோன்ட் நோ இது எப்படின்னு எனக்கு கிளியராக சொல்ல முடியல. ஒருத்தரோட ராசியா இல்லை எப்படின்னு தெரில. பட் சில பேருக்கு டஃப்பான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்குது, சில பேருக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்குது. பட் லக்கிலி எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு ஸோ ஃபார் ஸோ குட். நான் இது வரைக்கும் வண்டி வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸும் இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணதில்லை. ஈவன் லாங் ட்ரிப் போகும்போதும் சரி, இல்லை ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சரி, இல்லை சர்வீஸில் ஆக்சுவலாக வந்து நான் சர்வீஸ்லேயும் சரி எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்ததில்லை. ஸோ ஃபார் ஸோ குட். பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். என்ன தான் நீங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு வண்டியோட சர்வீஸ் இன்டர்வல்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் விட்டாலும் பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். பேசிக் திங்ஸுங்கிறது உங்களோட செயின் லூப் ப்ராப்பராக நீங்கள் இது பண்ணுறதாகட்டும், இல்லை நீங்கள் வண்டி ஓட்டுற விதம் ஆகட்டும், இதெல்லாம் தான் வந்து உங்களோட வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸோட லைஃப் ஆக்சுவலாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. அண்ட் தட் இஸ் த ஒன்லி திங் லைக் தட் வில் டிசைட் எவ்வளோ தூரம் ஆக்சுவலாக வந்து உங்கள் வண்டியை வந்து எந்த ட்ரபிளும் கொடுக்காம வந்து உங்களை ரொம்ப நாளைக்கு பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறதுங்கிறத பொறுத்து இருக்குது. அண்ட் இதை தாண்டி வர விஷயங்களெல்லாம் வந்துட்டு ஃபேட்டு தான், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ், திஸ் இஸ் மை ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்பல்ஸ் ஆஃப்டர் 10,000 கிலோமீட்டர்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா 13,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் நம்ம பண்ண போகிறோம். 30,000 கிலோமீட்டர் ஓடினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வேளை டிஸ்க் பேட்ஸ் ஆக்சுவலாக வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, டிஸ்க் பேட் ஆக்சுவலாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணலாம். செயின் ஸ்ப்ராக்கெட்டோட லைஃப் மேபி இன்னும் ஒரு 2,500 3,000 கிலோமீட்டருக்கு மேலே வந்து மாற்ற வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கன்ஃபார்மாக ஆக்சுவலாக வந்துட்டு செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா I'm going to I've decided to go for brass chain sprocket. அதுதான் நான் மாற்றலான் இருக்கேன். brass chain sprocket அது கூட ஒரு செட்டே வரும். ஸோ அதில் நிறைய டீத்ஸ் இருக்கும். அண்ட் எக்ஸ்பல்ஸ்னே சில எக்ஸ்க்ளூசிவ் செயின் ஸ்ப்ராக்கெட்ஸ் எல்லாம் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ தட் வில் கிவ் மோர் ஸ்ட்ரென்த், மோர் பவர், மோர் grip. So I'm definitely planning to go for it and let's see how it goes. So கன்ஃபார்மாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். எக்ஸ்பல்ஸ் ஓனர்ஸ் எஸ்பெஷலி ஆர் ஆஃப் ரோட் பைக்கர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இந்த வீடியோ கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அண்ட் இஃப் அட் ஆல் anyone is planning to buy எக்ஸ்பல்ஸ் ஆர் if at all anyone planning to buy off road bikes now, definitely let me know. Please keep this video in mind and have a happy ride. Thank you so much. vlog எடுத்துருக்கும் போதே ஆக்சுவலாக வந்துட்டு 3 பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க நம்ம வீடியோ செஷனில். ஸோ தேவர் ஜஸ்ட் லுக்கிங் அட் த பைக், என்ன பைக் நான் என்ன எதுனால தான் வந்து கேட்டுருந்தாங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ நமக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாம். vlog எடுக்கிறேன்ப்பா, ஃபோட்டோ இல்லை. யூடியூப் சேனல் பேர்னா இதோ ஃப்ரெண்ட்லியாக இருக்க சேனல் நேம். ஏய் யூடியூபர்ரா, இதோ பாங்கறேன். யூடியூப்ல போடுங்க. ஏய் இது எங்க இருக்கு? இங்க இருக்கு. நீ மாமா ஜி பண்ணு வைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடு.